பேங்கிங் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ஆண்டுக்கு 10% தனி வட்டியில 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தனி வட்டியானது 20,000 எனில், அதே அசலுக்கு ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூடிய கூட்டு வட்டி எனக்கு கேட்கிறாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு தனியா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கிட்ட புக் வாங்குறீங்க 25 ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் நம்முடைய செல்வம் அகாடமி ஆப்ல ஃப்ரீயா ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தனி வட்டியானது 20,000 எனில், அதே அசலுக்கு ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. சோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம்பிட்டாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க அசல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது பாருங்க வட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க 10%, காலம் 4 வருஷம். இது அப்படியே நேரா பெருக்குங்க. 10 × 4 40. ஸோ 40% அப்படிங்கிறது தான் இந்த 20,000. 40% அப்படிங்கிறது 20,000. எப்பவுமே அசல் அப்படிங்கிறது 100%. ஸோ 40%க்கு 20,000னா அப்ப 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா 100% இன்ட்டு 20,000 வகுத்தல்ல 40%. சதவீதம் 0, சதவீதம் 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 20 4 கேன்சல் பண்ணா 5. ஸோ என்ன வருது 5,000, இங்க ஒரு 0. அப்ப 50,000. ஸோ அசல் பார்த்தீங்கன்னா 50,000. சரிங்களா? அதை கொண்டு வந்து அப்படியே சப்மிட் பண்ணலாம். 50,000 அசல். சரிங்களா? ஸோ அப்போ 50,000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா என்ன கொடுத்துறாங்க? அசல் 50,000 அப்படி ரேட் பண்ணிக்காங்க. 50,000 இன்ட்டு வட்டி 8%ங்கிறாங்க. 8% எழுதுவோம் 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த 100 அப்படியே டினாமினேட்டர் 2 டைம் போட்டுவாங்க. 2 டைம் ஏன் போடுறோம்? 2 வருஷமா 2 டைம். நெக்ஸ்ட் 2ஐயும் ஆட் பண்ணி 100 + 8 108. இதுவும் 2 டைம். ஸோ 2 வருஷம் கொடுத்தா 2 டைம், 3 வருஷம் கொடுத்தா 3 டைம், 4 வருஷம் கொடுத்தா 4 டைம். நெக்ஸ்ட் இங்க 4 0. இந்த 4 0 அப்படியே கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 × 108 × 108. இது பெருக்குங்க. 5 × 108 × 108 58,320. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து அந்த அமௌண்ட். இப்படி கேட்டாங்களா, ஒருவேளை மொத்த தொகை கேட்டாங்களா நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம். என்ன கேட்குறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்ப இந்த 58,320ல 50,000 அசலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? 8,320. வட்டி பார்த்தோம்னா 8,320. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்றது ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம்.